ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்டான சூப்பரான காளான் பிரியாணி தான் செய்ய போகிறோம். நார்மலாக வீட்டில் வெள்ளை சாதம் செய்கிற அரிசியில் குலையாமல் நல்லா உதிரி உதிரியாக எப்படி காளான் பிரியாணி செய்கிறோம் வாங்க பார்க்கலாம். முதல்ல காளானை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. காளானில் மண்ணும் இருக்குங்க மேலே, அதை 2-3 டைமு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் போட்டு அலசினா இந்த மண் போகாதுங்க. கையில் அழுத்தி தேய்ச்சி 2 டைம் 3 டைம் கழுவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அதில் இருந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். வாங்க இப்போ பிரியாணிக்கு தாளித்து விடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. குண்டா காஞ்சதும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நெய்யும் உருகி வந்ததும் எண்ணெய் காஞ்சதும் மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சிறுவாக அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாங்க, சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க. வதங்கணும். இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணியில் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இருத்துட்டு சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே 3 பழுத்த தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்க அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டா 2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்க வந்தோம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்காக 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இந்த குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 1 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை சேர்த்துக்கலாங்க. ஒரு காளானை 4 பாகமாக கட் பண்ணியிருக்கேங்க. நான் கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சா காளான்லேருந்து தண்ணி விட்டு வருங்க. நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். பாருங்கள், காளான்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போது நம்ம அரிசி எவ்வளோ ஊற வச்சோமோ அதுக்கு தகுந்தபடி தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் இந்த கிளாஸில் 3 கிளாஸ் அரிசி ஊற வச்சேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணிங்க. அதனால் 3 கிளாஸுக்கு 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பெல்லாம் பார்த்து செக் பண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேகட்டுங்க. காளானெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ காளானெல்லாம் நல்லா வெந்துடுச்சிங்க. இப்போ அரிசியை கழுவி தண்ணியெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கலாங்க. அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நல்லா ஊறட்டுன்னு 2 டைம் வாஷ் பண்ணி அந்த அரிசியை சேர்த்துக்கலாங்க. இந்த அரிசி நார்மலாக வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசி தாங்க. தண்ணி எடுத்துட்டு எல்லா அரிசியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு ஒரு கல் மிச்சமாக இருக்கணுங்க. அப்போ தான் சாப்பாடு வெந்து வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. பிளேட் போட்டு மூடி வச்சு நல்லா வேக விட்டுக்கலாங்க. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டும்.
இந்த அளவுக்கு நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டினதும் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு பிளேட் போட்டு ஒரு வெயிட்டு தூக்கி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். கேஸை ஆஃப் பண்ணிடணுங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா சூப்பரான காளான் பிரியாணி குலையாமல் உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பலன்னு குலையாமல் நல்லா சூப்பராக வருங்க. என்னோடய ஸ்டைலில் காளான் பிரியாணி ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.